சுருக்கமா வந்து சொல்றதுக்கு தெரிஞ்சது வந்து இப்ப யாற்ற வயிறு எரியிற மாதிரி நீங்க வாழ்ந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா பெத்த வயிறு எரியிற மாதிரி வாழ்ந்து எவனும் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. அப்படித்தானேம்மா? இல்ல ஓ, அன்னைய தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அம்மா 1000 முறை மனுஷியா 2 மனுஷி 3வது மனுஷி 4வது மனுஷி எடுத்துட்டு போயிடலாம். சிம்பிளா புள்ளியா ஒரு 40 45 50 வயசு இருக்கு மாதிரி பெத்துட்டு போயிடலாம். நேரம் தினத்தை கட்டாயம் கொண்டாடியே தான் ஆகணுமெண்டோ. இன்னும் சொல்றாங்க கதைக்கிறாங்க அன்னைய தினம் நீங்க அப்படி கொண்டாடி இருக்கிறீங்களா உங்க அன்னைய தினத்தை வடிவ கூட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் தான் நான் சொல்றோம். ஏனென்றா தாய் ஒரு கோயிலுக்கு சமன். தாய் இருக்கும் வரைக்கும் கோயிலுக்கு போக தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்க கட்டாயம் கோயிலுக்கு போகத்தான் வேணும். இப்ப எங்களுக்கு ஒரு 10-15 வயசுல வந்து அம்மாவுடைய இருக்கைக்குள்ள இருக்கிற ஒரு பற்றும், இப்போ உங்களுக்குன்ற ஒரு பிள்ளைகள் குடும்பம் மனைவி பிள்ளைகள் உங்களோட மனசனன்னு சொல்லி நீங்கள் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வரையக்குள்ள அதே அளவு பாசம் உங்களோட அம்மாவில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதுக்காக எந்த மனசியை இவ இப்படியெல்லாம் கதைச்சவ கதைச்சவன்னு சொல்லி எனக்கு அம்மாவே வேணாமென்று சொல்ற பிள்ளைகளுக்கு அது 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 இந்த தண்டனையை நான் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்காது. எந்த ஆம்பளை பிள்ளைக்கு எந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு பொருத்தமான துணை வர இல்லையே, எந்த பிள்ளை இப்படி ஒரு துணை வந்திருந்தா அவன் வாழ்க்கை எவ்வளவு கௌரவமா போயிருக்கும், எவ்வளவு மதிப்பா போயிருக்கும் என்ற ஒரு ஆசை ஆர்வம் எல்லாம் அப்பேக்கே உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் பிரச்சனை அடிப்படை ஆதங்கத்தை வழிகாட்டி. என்ன பிரச்சனை சொல்லு. இன்றைக்கு என்ன தினம் பாதவி? மதர்ஸ் டே. இன்றைக்கு என்னது? மதர்ஸ் டே. ஓ, மதர்ஸ் டேக்கு அப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்வோம்? மதர்ஸ் டேக்கு என்ன செய்யணும்? மதர்ஸ் டேக்கு ஒரு வடிவான இடத்துக்கு போயிட்டு கொண்டாடுவோம். செலவழிக்காம ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி சொல்லு. மதர்ஸ் டே கொண்டாடணும், எந்த ஒரு செலவும் இல்லாம கொண்டாடணும் மதர்ஸ் டேயை. அதை எப்படி கொண்டாடுறது? விஷ் பண்றது. நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா? அது நான் செய்யணும், செஞ்சுட்டு விஷ். என்ன செய்து போட்டு இங்க வா அதுக்குள்ள அழுது சத்தம் கேக்குது. இங்க வா ஐயா, இங்க வா வன்னி முதல்ல இங்க வா, 2 பேரும் கலைப்போம். இங்க வா லொக் பண்ணிட்டியா? லொக் பண்ணி இங்க வா அவன் எந்த பிள்ளை இல்லாம நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். இங்க வா ஏன் அழுது கொண்டு போய் உள்ளுக்கு இருந்த நீ? ஏன் அழுது கொண்டு போய் உள்ளுக்கு இருந்த நீ? சொல்லு, காரணத்தை சொல்லு. அடே கொண்டா அந்த மைக்கா, அவனுக்கு மைக்கா போடுவோம். இந்த அப்படி நீ சும்மா அதுக்காக தான் கோவிச்சோண்டு பண்ணியா? என்னத்துக்காக கோவிச்சோண்டு பண்ணி? என்னத்துக்காக கோவிச்சோண்டு உள்ளுக்கு பண்ணி? இன்றைக்கு என்ன தினமண்டு தெரியுமா? இன்றைக்கு வந்து அம்மாக்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிற நாள். எல்லாரும் அம்மா, உனக்கு அம்மா இருக்கா இல்லையா? உனக்கு அம்மா இருக்கா இல்லையா? எனக்கும் அம்மா இருக்குது. எனக்கு எங்க இருக்க அம்மா? அப்போ இவனை கலைச்சி விட்டுட்டு நம்ம எந்த அம்மா விஷ் பண்ணிட்டு வரட்டா? எனக்கு உங்களோட அம்மாவை நீங்க விஷ் பண்றது எனக்கு தேவையில்லை. இந்த அம்மாவை நம்ம விஷ் பண்ணிட்டு இங்க வா கோவிச்சு கொண்டு போய் கூடாரத்துக்குள்ள படுக்கிறதான் வேலையா? இங்க வா என்னத்துக்கா கோவிச்சு கொண்டு போற? ஐயாவா ஐயா, இங்க வா கோவத்தை குறை ஐயா. ஏன் கோவிச்சு கொண்டு போறேன்னு சொல்லு. என்னத்துக்கா போறேன்னு சொல்ல. இங்க வா. சரி, அப்படி ஆளை அதுக்குள்ளேயே வச்சு பூட்டி விடுங்கடா. பூட்டி விடு பாதவி. ரைட், நாங்கள் எங்கள் அம்மா விஷ் பண்ணுவோம்மா. சரி, உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? எங்கே பார்ப்போம்? எங்க இவ்வளவுதானா? அப்போ ஏதோ எல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னேன். என்ன சாமான் அது? கிஃப்ட் ரெடி பண்ணினியா? ஓ, அப்போ இன்றைய தினம் அன்னைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவருக்குமே என்னுடைய இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள் என்று சொல்லி எல்லாருமே தங்களுடைய அன்னையர்களோட மனம் குளிர்ற மாதிரி அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை வந்து பெற்றுக் கொடுக்கலாம், அப்படி நிறைய வந்து செய்யலாம். இப்போ நானும் அதே மாதிரி என்னுடைய அன்னையை வந்து வாழ்த்தலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். மகன் கோவிச்சு கொண்டு போய் உள்ளுக்கு வந்திருக்கிறான். மகள் எந்த அம்மாவை நான் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. உங்களோட அம்மாவை பற்றி என்ன பதவி சொல்கிறீங்க?
குழப்படி செஞ்சாதான் அடிப்பான், மற்ற எல்லாமே வாங்கி தருவா. குழப்படி செய்தால் தான் அடிப்பான், மற்றது பேக்ல இருந்து பென்சில் எல்லாமே வாங்கி தருவா. என்ன குழப்படி நீங்கள் செய்வீங்க? அப்படி நான் கிளிப்புகள் எடுத்து வேஸ்ட் ஆக்கினா, கிளிப்புகள் எடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை பொம்மைகளை ஊற்றி ஆக்கினா, கடையில் இருக்கிற சாமான்களை எடுத்தா கொண்டா என்ன எப்படி அடிப்பாடி? அடி வந்து எப்படி அடிக்கிறவா உங்களுக்கு? அதை காலுக்குள்ள தடி எடுத்து அடிக்கிறவா. அவ்வளோ ரீசெண்டான ஒரு அடி அப்படியா? இல்லை கண்டபடி சடார்படா ரெண்டு விழுமா? சடாப்படா ரெண்டு விழுத்தையில் காலில் அடிச்சுட்டு அப்புறம் விட்டுருவா. காலில் இருக்குள்ள அடி விழுகிறது. பாத வீர அன்னையால் வந்து நடந்த கொடுமையிலையும் வந்து சொல்லியிருப்பாள். இப்போ அன்னைக்கு என்ன செய்யலாம் நாங்கள்? அன்னைக்கு பரிசு படுத்தலாம். பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ நானும் வந்து எனக்கும் ஒரு அம்மா இருக்கிறா தானே, அப்போ ஒரு பார்த்துன்ற தினம் வாழ்த்தலாமே, அவாக்கு ஒரு விஷயம்ட தெரிவிக்கலாமே அப்படின்றதுக்காக இருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களை வந்து வாழ்த்துங்க. அன்னையர் தினம் வந்து கட்டாயம் கொண்டாடப்பட வேண்டியது. அன்னை இல்லாட்டி இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியுமே இல்லை, எந்த ஒரு உயிரினமுமே தோன்றாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லார அப்பா அன்னைக்கு மேலே எல்லாத்தையுமே தூக்கி தாங்குற ஒரு மனிதராக வந்து அப்பா வந்து இருப்பார். நான் அப்பாவாக இருக்கிறதுக்காக சொல்லல, அப்பான்ற ஸ்தானம் அன்னையை விட ஒரு படி மேலே அப்படின்றத வந்து தெரிவித்து கொள்கிறேன். என்னப்பா சரி விஷ் பண்ண இல்லையா அம்மாவுக்கு? என்னடா இது, என்ன ரியாக்ஷன்? இன்றைக்கு அன்னையர் தினம், அது அன்னையர் தினத்துக்கு என்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க? இங்கேப்பா அம்மாவுக்கு அக்கா விஷ் பண்ணி விட்டுட்டாள். இங்கேப்பா அடே அம்மாவுக்கு பிறந்த நாள்ரா. அம்மாவுக்கு பிறந்த நாள் இல்லையா? அன்னையர் தினம்டா. இன்றைக்கு அன்னையர் தினம். அம்மாவுக்கு பிறந்த நாள் இல்லையா? அன்னையர் தினம்டா. அன்னையர் தினத்தில் இப்போ அக்கா வந்து அம்மாவுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து அம்மாவை கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டா. அம்மா நினைச்சு கொண்டிருக்கிறா. அக்கா மட்டும்தான் பாசம் தண்ணில், ஹாரிஸ் பாசம் இல்லை, மற்ற அக்கள் பாசம். அம்மா பாவம் தானேடா. அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு விடு. அன்னையர் தின நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொஞ்சம் விடணும் ஐயா. அப்போ வேணாமா அம்மா? என்ன அப்பன்? அப்போ யார் உன்னை பெற்றது? ஓ, அம்மா பெற இல்லையா? அம்மா தானே உன்னை பெற்றது. அரிச்ச ஆப்பத்திலேருந்து அம்மா தானே பெற்று கொண்டு வந்தது வீட்டுக்கு. ஓ சின்ன குழந்தையெல்லாம் கண்ணு கத்துவான். இன்னொரு படியன் எழும்பவும் மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். அவனை பார்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து புள்ள பசியோட கிடக்குறானான்னு தெரியாமல் பார்த்து பசியில் அழுகிறானா சும்மா அழுகிறானான்னு தெரியாமல் அவனுக்கு பாலை கொடுத்து என்ன செய்வான்னு சொல்லு. வாழ்த்தி விட. நான் இப்போ இந்த அம்மாவை வாழ்த்த போகிறேன். நீ என்ன செய்ய போகிற? சரி, இவன் தன் அம்மாவை வாழ்த்தையில. ஆனால் நான் போய் எந்த அம்மாவை வாழ்த்த போகிறேன். சரி, இவன் தேவையில்லை, இவங்கட அம்மா தேவையில்லை. இவங்கட அம்மா நல்லதும் இல்லை தானே. இவங்கட அம்மாவை வாழ்த்தி என்ன செய்தது? இவங்கட அம்மா குப்பி அம்மா. எங்கட அம்மா தான் நல்ல அம்மா. எங்கட அம்மாவை நான் போய் அப்போ உங்களோட அம்மாவை நீ வாழ்த்திட்டு வாவன். எங்கே செய் பார்ப்போம். வாழ்த்தி விடு பார்ப்போம். சொல்லு அம்மாவுக்கு சொல்லுன் வாழ்த்துக்கள் அம்மாண்டு. அன்னையர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லிவிடன். சொல்லி இருக்கா கொஞ்சம் விடு. விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிவிட அன்னைக்கு அவருக்கா. எங்க சரி, அப்படி உங்களோட பாசமான மகனை நீ வச்சிரு. நான் போய் எந்த அம்மாவை வந்து வாழ்த்திக்கிட்டு வரேன். சரியா ஐயா? ஓகேவா? நான் என்ன செய்ய போகிறேன்? சொல்லு. எங்கட அம்மா போய் வாழ்த்திட்டு வரட்டா? ஓ, அப்போ நீ நில்லு, கடைக்குள்ளே நில்லு. சரியா பாதவி? வாங்க. ஓ, எங்க ரைட்டா? அன்னையர் தினம் இன்றைக்கு. இப்போ அன்னையர் தினத்துக்கு நான் உங்களை விஷ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று எடுக்க போகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கதைக்கணும். என்னண்டு நான் எதுவும் தேவையானு சொல்லி கேட்பேன். நீங்கள் வந்து சொல்லணும், இல்லை தேவையில்லை, உண்ட அன்பு மட்டும் எனக்கு காணுமன்ற மாதிரி போஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கண்டா. சரி, அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மா. இன்றைய தினம் வந்து கூடுதலாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் செய்கிறது.
சும்மா ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ஃபேஸ்புக்கில் தள்ளுறதுக்காக ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறது இருக்குது. அது மாதிரி நானும் வந்து அந்நிய அப்பா வாழ்த்து விடுவோம்மா. ஓ அந்நிய தின நல்வாழ்த்துக்கள். அந்நிய தினத்தில் வேறு என்னம்மா அந்நியர் தினத்தை கட்டாயம் கொண்டாடியே தான் ஆகணுமாண்டோ? இன்னும் சொல்கிறாங்க கதைக்கிறாங்க அந்நிய தினம் கொண்டு நீங்கள் அப்படி கொண்டாடி இருக்கிறீங்களா கூட அந்நிய தினத்தை வடிவ கூட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. எங்களுக்கு அந்த நேரம் அது தெரியாது. அந்நிய தினம் ஒன்று இருக்குண்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் பிள்ளைகள் எல்லாம் இந்த போன் அந்த இல்லை அப்படி இல்லை, போன் வந்தபடியால் எல்லாருக்கும் அது பப்ளிக்ல தெரியுது. என்னன்னு சொன்னா போன் எப்படியும் போன் அன்றைக்கு எந்த ஒரு சின்ன பிள்ளையும் பார்க்கும். அப்ப பார்க்க உண்டைக்கும் அந்நிய தினம் உலகத்திலேயே இல்லை இது ஒரு அந்நிய தினமா இந்த நாளை நியமிக்கப்பட்டிருக்கின்றது தெரியும். அந்த காலத்தில் எங்களுக்கு அந்த இதுகள் எல்லாம் இல்லை, அந்த டெக்னாலஜி இதுகள் இல்லை, வளர இல்லை. அதால் நாங்களும் வளர இல்லை. அதால் எங்களுக்கு அந்த நேரத்தில் அந்நிய தினம் தெரியாது எங்களுக்கு. இப்போதே குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கும் போனை பார்த்தோன்னு தெரியும். ஓ இது இன்றைக்கு அந்நிய தினம் உண்டு. அதான் பிரச்சனை. அப்போ டெக்னாலஜி வளர்ந்தபடியால் எல்லாருக்கும் தெரியும். இதை கொடுக்க சொல்கிறீங்களா? இதை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போமா? இங்கே உங்களுக்கு ஆசையாக நாங்கள் ஒரு சாரி பண்ணி கந்துக்கோம். பாதவி கூடாரி. தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையாகவே கொண்டந்தனியா இல்லை வீட்டுக்குள்ளே கிடந்த சாரி எடுத்து வந்து புது சாரி? பாதவி கொண்டு வந்துருக்குறாளா? அம்மாவுக்கு ஒரு சாரி. ஓ அம்மாவுக்கு வந்து பெரிய அளவில் நிறைய வந்து செய்யணும். காலம் கிடக்குது, இன்னும் காலம் கிடக்கு. இன்னும் வயசாகல தானே, காலம் கிடக்குது. வயதாயக்கில் தான் அந்த உதவிகளை வந்து செய்யணும். வேணாவா? என்ன வேறு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க? என்ன உங்களோட கருத்துக்களை இந்த அந்நியர் தினத்தில் நீங்கள் என்ன கருத்துக்கள் தெரிவிக்க விரும்புகிறீங்க? எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய தாய் கண்டு ஒரு தனி மரியாதை, அன்பு, பாசம் எல்லாம் காட்ட வேணும். எல்லா பிள்ளைகளும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் தாய் ஒரு கோயிலுக்கு சமன். தாய் இருக்கும் வரைக்கும் கோயிலுக்கு போக தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் கட்டாயம் கோயிலுக்கு போகத்தான் வேணும், கும்பிடணும். தாய் இருக்க கோயிலுக்கு போகல. தாய் தான் பெற்ற பிள்ளைக்கு இந்த துன்பங்கள் இன்பங்களாக சரியா அந்த கண்ணோட்டமாகவே பார்த்து கொண்டிருப்பா. ஏன் தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லவனோ கெட்டவனோ, தான் இந்த பூமியில் அந்த பிள்ளையை உருவாக்கினபடியா அந்த பிள்ளை கஷ்டப்படுறதையோ வேதனைப்படுறதையோ அல்லது ஒரு பாதிப்பு அவனுக்கு வர்றதையோ எந்த தாயும் அதை தாங்காது, தாங்கிக் கொள்ளாத. அப்படி உண்டு. ஆனபடியா அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு அந்நிய தினத்தில் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு தனி மரியாதையும் உண்மையான அன்பையும் காட்ட வேணுமென்றதை என்ற ஆசை. உங்களோட ஆசை உண்மையான அன்பை வந்து காட்டணும். உங்களோட பிள்ளைகள் என்ன மாதிரி உங்களோட பிள்ளைகள் உண்மையான அன்பை உங்களை வெளிப்படுத்தினமா? பிள்ளைகள் நான் பிள்ளைகளில் பாசம், ஆனால் என்னில் பிள்ளைகள் பாசமாக இருக்கணுமோ இல்லைன்றது என்னால் அதை சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஒரு அன்னையில ஸ்தானத்தில் வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு அன்னை இருந்தது. நீங்கள் ஒரு 4-5 பிள்ளைகளை பெற்று அதுகளை பார்த்து கொண்டு போயேக்குள்ள பார்த்து வளர்த்து கொண்டு போயேக்குள்ள அந்த அன்புன்றது உங்களோட அன்னையில வந்து உங்களுக்கு இருந்ததா? ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போ எங்களுக்கு ஒரு 10-15 வயசுல வந்து அம்மாவுடைய இருக்கைக்குள்ளே இருக்கிற ஒரு பற்றும், இப்போ எங்களுக்குன்ற ஒரு பிள்ளைகள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், உங்களோட மனுஷன்னு சொல்லி நீங்கள் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே வரையக்குள்ள அதே அளவு பாசம் உங்களோட அம்மாவில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்ததா? அம்மாவில் இப்போ அம்மா என்ன பார்க்குறாவோ இல்லை எனக்கு தரையிலையோ தர்றாவோ அதை பற்றி நான் நினைக்கிறேன். அம்மாவை அவருக்கு தெரியாமல் கூட நான் எந்த அம்மாவுக்கு என்ன தேவை, அவருக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு அதுகள் என்னால் இப்போ எந்த வசதி, நான் இத்தனை பிள்ளைகளோட எனக்கு இவ்வளவு தான் வசதி, என்னால் இந்த அவளோட இதுண்டா ஒரு சாப்பாட்டை தான் என்னால் கவனிக்க முடியுமெண்டா அவளோட சாப்பாட்டை கவனிக்க இயலும். அம்மாவும் என்ன அவள் கஷ்டப்படுறாளா என்னன்னு பார்த்து எந்த வாழ்க்கை செலவை அவவும் பார்ப்பா. நான் அவளோட கொஞ்சம் எனக்கு அதை அவவை பார்க்க இயலுமெண்டா நான் திருப்பி அவவை பார்ப்பேன். அது அளவுக்கு மிஞ்சி எங்கள்கிட்ட பணங்கள் வசதிகள் இருந்தால் அம்மாவுக்கு செய்யணுமெண்டா ஆசை, பார்க்கணுமெண்டா ஆசை. ஆனால் எந்த கால கஷ்டத்துக்கு அம்மா பக்கத்தில் இருக்கணும், அம்மாவுக்கு விதமாக சமைச்சு கொடுக்கணும், அம்மா பார்க்கணுமெண்டெல்லாம் ஆசை. ஆனால் அம்மா அப்புறம் அவள் என்னை விட வெளிநாட்டில் போய் அவள் எல்லா இதழோடையும் இருக்கேக்க அவள் தான் என்ன பார்த்தது, என்னையும் என்ற பிள்ளைகளையும் அவள் பார்த்தவ. அப்படி எல்லாருக்கும் எல்லா அன்னையருக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் தாயை பார்க்குற சந்தர்ப்பமும் கிடையாது.
அது கடவுள் கொடுத்த வரம். இப்போ எந்த பார்வையில் வந்து இப்போ அன்னையில் வந்து ஒரு பாசம் வந்து இருக்கும், எல்லாருக்குமே அன்னையில் வந்து பாசம் இருக்கும், பாசம் இல்லாமல் இருக்காது. ஆனால் தனக்கு ஒரு 4 பிள்ளைகள் மனுஷன் என்று சொல்லி தன்னை ஒரு குடும்ப பொறுப்பில் வந்து இருக்கக்குள்ள அம்மா அப்பா சகோதரங்கள்ட்ட இருந்து ஒரு அன்னையில் இப்போ நீங்கள் ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற இந்த சகோதரங்களை இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டோமா, எனக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டோமான்ற ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும். அதை கடந்து அவர்களில் ஒரு இதை பற்றும் அன்பும் வந்து இருக்குமா உங்களுக்கு? அம்மாவிலையோ அந்த முதல் இருந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்குறேன். நான் சொல்றேன் முதல்ல கல்யாணம் கட்டினா கல்யாணம் கட்டினோடனே அதோட பெர்சன்டேஜ் வந்து குறையும். 50% அது நாங்கள் அதை மனதுக்குள்ள இருக்கும், அம்மாவுக்கு செய்யணும் அம்மாவுக்கு கொடுக்கணும் எல்லாம் மனதுக்கு இருக்கும். எங்களோட வசதியை பொறுத்து நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் மனுஷன் கேட்க அதை நாங்கள் எங்களோட அன்பை கூட வெளிப்படுத்த மாட்டோம். மனதுக்குள்ளே இருக்கும் இருக்கும் அதை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். இப்போ ஏன்னா எனக்கு தெரிஞ்சதில் வந்து எல்லாருக்குமே அம்மா அம்மான்னு சொன்னால் ஒரு அன்பு இருக்கும். ஏன்னா அம்மாவோட எல்லா பிள்ளைகளும் அப்பாவோட இருக்கிறத விட அம்மாவோட தான் கூடுதலாக வந்து இருக்கிறது, இது செய்கிறது, சாப்பிட்றது. அப்போ அன்னையில் அது யாருக்குமே மறக்க முடியாது, பாசம் இருக்குது. ஆனால் ஒரு சில பெற்றோர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகளை வந்து பெற்றிருக்கணும், பிள்ளைகளும் வந்து நல்ல நிலையில் இருக்கணும். ஆனால் பெற்றோர் வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டிலையும் அவர்கள் கண்டுகொள்ளப்படாமல் வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏராளமாக நீங்கள் கண்டுருக்கிறீங்களா? அப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது. நான் அந்த வாய்வளஞ்சரி இல்லை ஆன்மீகத்தில் நான் தடவி தேடிக்கொண்டு போகிக்க அந்த கிரகங்கள் இருக்கு, அந்த பிள்ளை பிறங்குற ராசி பலன் அதுகள் இருக்குல்லோ, அது வந்து எங்களுக்கு அந்த கர்மாவோ என்னவோ தெரியல. நான் பார்த்த அளவில் நான் இப்போ அதை புரிஞ்சு கொண்டேன். எனக்கு இந்த பிள்ளை ஏன் எனக்கு உதவி செய்யாமல் இருக்குதுண்டா, அது கடவுளால் படைக்கப்பட்டது. அதுக்கு நட்சத்திரம் ராசி அண்டு அது ஒரு கிரகம் தானே ஆட்சி செய்யுது. அந்த மனித பிறப்பை அந்த ஒரு கிரகம் ஆட்சி செய்யுது. அந்த ஆட்சி செய்கிற நேரத்தில் பெற்றோர் பார்க்கணுமன்ற ஒரு மனப்பக்குவத்தை அதில் இல்லை, நான் பார்த்துருக்குறேன். இப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு பெற்றோரை வந்து இப்போ உங்களோட அம்மா அப்பா உங்களை பெற்று வளர்த்து உங்களை ஒரு ஆளாக்கி அடுத்த ஒரு நிலைக்கு இங்கே அனுப்ப மாட்டேன், சரியா கஷ்டப்பட்டிருப்பினம். கஷ்டப்பட்டிருப்பினம்மா கஷ்டப்பட்டிருக்கணும். அதுக்கு முதல் உங்களோட அம்மாவை பெற்று வளர்த்த பேரண்ட்ஸும் வந்து கஷ்டப்பட்டிருக்கணும். இந்த கடன்ன்றது வந்து இப்போ எங்களை அம்மா அப்பா பெற்று வளர்த்துட்டோம்னா அந்த கடனை திரும்ப நாங்கள் வந்து அவைகளுக்கு செலுத்துறது கிடையாது. எங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்ததே என்று சொல்லி இப்போ நாங்கள் அதே ஒரு வேலை திட்டத்தை எடுத்து நாங்கள் செய்கிறோம். கடவுளால் வந்து இப்போ உங்களோட அம்மாவுக்கு எங்களை முதல் தோன்றி நாட்கள் என்றோர் இருக்கிறாங்கல்ல, அவங்க கஷ்டப்பட்டு பெற்று தான் வளர்த்தது, எல்லாரையும் வளர்த்து உருவாக்கி விட்டது. அந்த கடமையை அவங்களுக்கு திரும்ப அந்த பிள்ளைகள் செய்ததான்னு கேட்டால் செய்யல. அங்கன பிள்ளைகளுக்கு அது என்னன்னு சொன்னா அதான் கிரகம் தான். அதுக்கு நான் இப்ப கண்டது என்னடா, இப்ப அதை செய்ய ஒரு 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை தானே. அதே மாதிரி நாங்கள் 5 பிள்ளைகளை பெற்றாலும் அந்த 5 பிள்ளைகள் கிரக நிலைகள் அதுகளை கிரகம் ஆட்சி செய்ய பெற்றோர்களில் பாசம் உள்ள பிள்ளையும் இருக்கு. பெற்றோர்கள் தங்களுக்கு அது பெற்றோருண்ட அன்போ ஆதரவோ உங்களுக்கு தேவையில்லை. எங்களால் இந்த உலகத்தில் நாங்கள் எங்களோட மனைவியோடையோ அல்ல கணவனோடையோ உங்களால் வாழ முடியும் என்றது அவையோட அந்த கர்மா, அந்த அவையோட பிறப்பு இதை பொறுத்து தான் இருக்குது. அதில் 5 பிள்ளையும் அப்படி இருக்குமென்னு சொல்லல. அது 5 பிள்ளைய பெற்ற தாய் என்று சொல்லி இந்த நிலவரத்தில் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து கொண்டு வரேன். இந்த கடந்து கொண்டு வர்ற வாழ்க்கை பயணத்தில் வந்து நான் உணர்ந்த விடயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 15, 16, 17 இப்போ கல்யாணம் செய்யாமல் வீட்டோட இருக்கிறோம்னு சொல்லி வைங்க. அந்த வீட்டோட இருக்கைக்குள்ள அம்மா அப்பாவில் இருக்கிற பற்றும் இதுவும் வந்து கல்யாணம் செய்து எங்களுக்கு ஒரு மனைவி வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து இது செய்து வரைக்கும். இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு வயதில் அம்மா அப்பா இல்லாத உலகத்தில் இப்படி வாழ்கிறது, இறந்துடலாம், அப்படி ஒரு நிலைமை அப்படி ஒரு பிரச்சனை வந்து அது இறந்துடலாம்ன்ற ஒரு மனநிலையில் இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கைன்றது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து அவாவில் அன்பு காட்டுறோம், பிள்ளைகளில் அதீத அன்பு காட்டைக்குள்ள. ஸோ இது ஒரு இயல்பானது தானே, அம்மா அப்பா இறந்து போகிறதுன்றது வந்து இயல்பானது, நாங்களும் இறந்து போகிறது தான். அப்போ இப்போ எங்களோட பயணம் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலோட அது நார்மலாக வந்து பார்க்கப்படுது. ஆனால் அந்த தாய் தப்பனை அந்த பிள்ளைகள் மதிச்சு இது செய்தால் அவையோட சைனிவார சந்ததியில் அவையோட பிள்ளைகளும் தாய் தப்பனை மதிக்கும், தாய்க்கண்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதே நேரம் இப்போ என்ன செய்யணும் பிள்ளைகள், அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் தாயில் பாசம் இருந்தாலும் தன்னை மனசுக்கு முன்னாலேயோ கணவனுக்கு முன்னாலேயோ
அதை காட்டி காட்டி கொடுத்தால் எந்த ஒரு மனுஷியும் எதிர்பார்ப்பேன் என்று சொன்னால் என்னில் மட்டும்தான் அவர் பாசமாக இருக்கணும். ஓ என்னில மட்டும் அவர்கிட்ட அம்மாண்டு பாசமா இருக்கக்கூடாதோ மற்ற ஆக்களோட பாசமா இருக்கிறதோ அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா? அப்படி விரும்ப மாட்டேன். அப்படி நான் கண்ட்ரோல் பண்ணல. அப்பாவை விட நான் தான் அவைக்கு கடமை செய்யணும்னு ஆசைப்படுறது நான் தான். எந்த வசதி நிலைமையை பொறுத்து நான் கடமை செய்யணும். என்னட்ட இருந்தால் கொடுக்கணும். இது இல்லாத இடத்துல நான் அளவுக்கு மிஞ்சி அது ஒருதன் வசதியாக இருக்கிறதும் அவன் ஒரு ஏழ்மையில இருக்கிறதும் அவன் ஒரு நடுத்தரமாக இருக்கிறதும் அது கடவுள் விட்ட வழி. அப்போ அதை பொறுத்து தான் தாய் தப்பனை பார்க்குறதும் இருக்குது. அதே நேரம் கிரக நிலப்படியும் தாயில் பாசம் உள்ளது பாசம் இல்லையான்றது. இப்போ நான் 8 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் ஒரு பிள்ளைன்ற இப்போ நாங்கள் பிள்ளைன்ற அவ்வளோ குறிப்பையும் கொண்டே பார்க்க உண்ட பிள்ளை உண்ட குறிப்பில் தான் கிடக்கு. இவன் ஒரு சகோதர பாசம் உள்ளவன் சகோதரத்தில் எல்லாரும் பாசம் உள்ளவன் என்று கிடக்குது. உண்ட குறிப்பில் மட்டும் எழுதி கிடக்கு. ஆனால் அத்தனை 7 பிள்ளைகள குறிப்பிலும் இவன் சகோதர பாசம் உள்ள பிள்ளைகள் என்று சொல்லி எழுதையில. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அது கடவுளால் படைக்கைக்கே ஒரு பிள்ளைக்கு ஒரு குணாதிசயம் ஒரு சிந்தனை அவங்களோட செயற்பாடெல்லாம் வேறு வேறு தான். எங்களோட வாழ்க்கை முறையில் நாங்கள் பெற்றிருந்த அனுபவம் பெற்று வந்தது ஒரு சில விஷயங்கள் அன்னைய தினம் வந்தபடியாக கதைக்கு வந்த அன்பு பாசம். இப்போ அம்மாண்டா சின்னல்ல எல்லாருக்குமே ஒரு பாசம். அம்மா 8 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்குறா. அப்போ 8 பிள்ளைகளை பெற்று வளர்க்குறன்றது பள்ளிக்கூடம் முடியவில்லை ஒழுங்குபடுத்தி அனுப்பி இரவு படுக்க வைக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். அப்போ அந்த 8 பிள்ளை இப்போ நாங்கள் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை பெற்றுட்டே சரியாக கஷ்டப்படக்கூட அப்போ உலக பிள்ளைகளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஒவ்வொரு பெற்றோருமே பிள்ளைகள் வளர்ந்துட்டா சரின்னு சொல்லி வளர்த்து விட்டோன்னா அவங்க தங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வளர்க்கைக்குள்ள தங்களோட இளம காலத்தில் தங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து வளர்க்குற காலப்பகுதியில் இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டா நான் ராசாத்தி மாதிரி இருப்பேன், அதுக்கு பிறகு இன்னொரு 5 வருஷம் தானே 10 வருஷம் தானே என்று தான் போகிறது. இந்த 10 வருஷம் அங்கே போனோன்னா இந்த 10 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளை வேற ஒரு பேரில் ஈர்க்கப்பட்டு இப்போ எங்களோட குடும்பத்தில் நடக்கிறது. எங்களோட ஒரு தம்பி ஒரு ஆள் அம்மாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசம், அம்மாவில் நல்ல ஒரு பாசம். இப்போ நான் போய் மயூரி அப்படின்னு சொல்லி பச்சை குத்துறான்னு சொன்னால் அவர் போய் அம்மா லதா அப்படின்னு சொல்லி பச்சை குத்திட்டு வந்த ஒரு பிள்ளை ஏன்னா அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு காதல் வயப்படுது. அது வரைக்கும் நல்ல ஒரு அன்பாய் இருக்குது, அம்மாவில் இருக்குது. காதல் வயப்படுது, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியாவில் போய் காதல் வயப்பட்டு அந்த பெண்ணை முதல் ஒரு ஆரம்பத்தில் நார்மலாக பார்க்குது. பிறகு அந்த பெண்ணுக்கே அடிமையாகிற அந்த பெண் சொல்றது எல்லாமே சரியன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த சகோதரங்களையும் அதே மாதிரி அம்மாவையும் அந்த பற்று அவருக்கு இருக்கையில். அப்போ முதல் அவற்ற ஆக்டிவிட்டியை பார்த்தா அம்மா தான் உலகம் அம்மா. அப்போ ஏன் இவரில் இப்படி ஒரு திடீர் மாற்றம் இவருக்கு வந்தது இது செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இயல்பாக எல்லாருக்குள்ளேயுமே நடக்கிற ஒரு விடயமாக இருக்குது. இப்போ அம்மா அப்பாவோட முதல் நாங்கள் எங்களோட ஒரு நன்மை தீமை நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை போய் அவையோட ஆர்குமெண்ட் பண்ணுவோம், அவையோட கதைப்போம். அம்மா இப்படி பிரச்சனை நடந்து போச்சுன்னா அவைதான் அதுக்கு தீர்வு சொல்லுவோம், இது மகன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். வாழ்க்கை துணை என்று சொல்லி வந்துட்டா எங்களுக்கு பக்கத்தில் 2 கதை சொல்றது யார் அப்படின்றதில் வச்சு தான் ஒரு அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுது. இப்போ இந்த வாழ்க்கை துணை நினைச்சா இந்த வீட்டோட பழகாமையும் என்ற சகோதரங்களை வெறுக்க பண்ணுற அளவுக்கும் எனக்கு கதை சொல்லி என்னை உருவாக்க முடியும். அதே வாழ்க்கை துணை என்ன வீட்டில் அன்பாகவும் சகோதரங்களில் அன்பாகவும் இருக்கிற அளவுக்கும் செய்ய முடியும். பக்கத்தில் இருந்து அந்த நல்லது கெட்டதுகளை எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, உங்களோட அம்மா என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் போகிறதுன்றது இருக்குது. அதை குறிப்பிட்டு இங்கே பாருங்க, இவா இப்படி கதைக்கிறா, இதுக்கு இப்படி செய்கிறா, இப்படி இவர் இப்படி கதைக்கிறார், அவர் அப்படி செய்கிறார் எடுத்து கொடுக்குறது. அது கணவனும் செய்யலாம் மனைவியும் செய்யலாம். ஒரு மனைவியை கணவன் அவங்களோட வீட்டில் இருந்து அறவே வீட்டுக்காரர் எல்லாரையும் வெறுக்க பண்ணலாம். அதே மாதிரி மனைவி நினைச்சா கணவன் சைட்லேருந்து வெறுக்க பண்ணலாம். அது அமைகிற வாழ்க்கை துணையை பொறுத்தது புரிதல். அந்த அன்பு அந்த பாசம் இருக்கையில். ஆனால் இந்த உலகத்தில் பொய் இல்லாத அன்பு ஒரு பெண்ணில் ஏற்படுறது முதல் காமத்தின் அடிப்படையில். இப்போ ஒரு இனக்கவர்ச்சின்னு சொல்லுவோம், ஆண் பெண். இந்த இனக்கவர்ச்சி என்றது ஒன்றில் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அவைகளோட பலகைக்குள்ள அது ஒரு இனியில் ஒரு புரிதலாக மாதிரி எனக்காக இவங்க இவ்வளவு விட்டு கொடுப்பு இவ்வளவு புரிதலாக இருக்கிறாங்க, நானும் அவாக்காக இருக்கணும். இது அன்பாக மாறும். இதான் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இதாக இருக்கிறது. அதில் பார்த்தா பிள்ளைகள்
என்ற ஒரு தாயை பொறுத்த மட்டும் தாயிட பார்வை வந்து பொதுவானதாக இருக்கும். இந்த தாயும் தண்டை புள்ள கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். என்னென்னு சொன்னால் வெளியே ஒரு பேச்சுக்கு கதைச்சா என்ன இது செய்தான்னு அது ஒரு ஸ்தானத்தில் அம்மாண்ட ஸ்தானத்திலேயோ அப்பாண்ட ஸ்தானத்திலேயோ நீங்கள் வந்துட்டு பார்க்கக்குள்ளே அதை உணர முடியும். இப்போ எல்லாருக்குமே அதை ஒரு படிய நிலம் அடியனாக இருக்கிறான், அப்பா தண்ணில் வச்சிருக்கிற பற்றை வந்து உணர முடியாது. அப்பாண்டா இப்படி காய்ச்சி கொண்டுக்கிறார், இப்படி செய்து கொண்டுக்கிறார், ஒரு ஆத்திரப்படுவான், கோவப்படுவான். அவனே ஒரு பிள்ளைய வந்து பெற்று வளர்க்கக்குள்ள அந்த பிள்ளையில வச்சிருக்கிற அன்பும் ஏன் நான் இந்த பிள்ளையை எப்படி வழி நடத்துகிறேன் இதுன்றக்க ஒரு காலத்தில் உணர்றதுக்கு வாய்ப்பை வந்து கடவுள் வந்து கொடுக்குறது. இதுதான் அந்த எங்களோட அப்பா இவ்வளோ பாசமாக இருந்திருப்பார், எங்களோட அம்மா இப்படி இருந்திருப்பா, அப்போ நான் எந்த மனம் எந்த பிள்ளையில எரிச்சல் பொறாமை வருதா எனக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க இல்லை எனக்கு வர இல்லைன்றேக்க அப்போ அதை உணர முடியும். எங்களோட அம்மா அப்பாவும் அப்படித்தானே இந்த உலகத்தில் வஞ்சகன் நினைக்காத ஒரே உள்ளங்கள் தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மா வந்து சுருக்கமாக என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெத்த தாய் மனங்குளிர்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். என்னென்று சொன்னேன், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நான் ஒரு பிள்ளைய நான் பெற்று வளர்க்க அது அது என்ன தவளைக்கையும் அது நடக்கையும் அது படிக்க போகைக்கையும் உண்டைக்கும் எனக்கு ஒரு கற்பனை இருக்கும். இப்படி என்ற பிள்ளை இப்படி இருக்கணும், இப்படி அவன் இப்படி ஸ்மார்ட்டாக இருக்கணும், அவன் நல்ல வடிவாக இருக்கணும், பிறகு அவன் அவன் நல்ல படிப்பில் கட்டிக்காரனாக இருக்கணும், விளையாட்டில் கட்டிக்காரனாக இருக்கணும், பிறகு அவன் அதை விட்டு நல்ல ஒரு தொழில் அவன் தேர்ந்தெடுக்கணும், அவன் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும். அதுக்கு பிறகு யோசிப்போம் அவனுக்கு வர துணை வந்து நாங்கள் ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு ஏற்ற ஒரு துணை, அவனுக்கு ஒரு பொருத்தமாக, அவனுக்கு அப்படி ஒன்று தாய் தகப்பனுக்கு ஒரு கனவு கற்பனை இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போய்க்க ஒரு பிள்ளை ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு வரைக்க தாய் சொல்லும், ஐயா இது உனக்கு பொருத்தம் இல்லை, இது சரி வராது என்று சொல்லி நான் இவ்வளோ விஷயத்த தாய் நோட் பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு மருமகளையோ ஒரு மருமகனையோ தாய் பார்த்து கொண்டே இருக்கும். இவற்ற போக்கு என்ன மாதிரி போகுது, இவோட போக்கு என்ன மாதிரி போகுது இப்படி என்று சொல்லியிருக்கா. அந்த மகனோ மகளோ புரிஞ்சு கொள்ளணும், எங்கட அம்மா எதை அவள் சொல்கிறாவோ அது சரியாகத்தான் இருக்கும். ஆசைப்பட்ட மனுஷிக்காக நான் அம்மாவை எடுத்தறியக்கூடாது. அம்மா ஏதோ இதில் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறபடியாகத்தான் என்ன பெற்று வளர்த்த தாய் என்னில் அக்கறை இருக்கிறபடியாகத்தான் இதில் அம்மா சரிபிளை சொல்கிறா. அந்த சரிபிளையை நாங்கள் கேட்க வேணுமென்று சொல்லி நினைக்கணும். அதுக்காக எந்த மனசியை இப்படியெல்லாம் கதைச்சவன்னு சொல்லி எனக்கு அம்மாவே வேணாமென்று சொல்கிற பிள்ளைகளுக்கு அது 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 இந்த தண்டனையை நான் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்காது. அந்த அதுக்கான ஏனென்றா தாய் தன் பிள்ளையில உள்ள அதிகமான பாசத்திலும் அதிகமான இதிலும் இந்த நினைக்கிறது இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு துன்பம் பெறக்கூடாது, இதால் துன்பம் பெறலாம், இதால் அவனுக்கு ஒரு கௌரவம் வருமா, இவனுக்கு ஒரு மதிப்பு வருமா இந்த உலகத்தில் என்றுதான் தாய் நினைப்பாள். ஒரு மருமகள் வந்தானே ஒரு மருமகன் வந்தானே அவன் இது வந்து எந்த பிள்ளைக்கு கௌரவமாக இருக்கணும், நல்ல மதிப்பாக இருக்கணும்னு தான் தாய் போராடுவாள். இந்த துணை உனக்கு சரி வராதையா, இந்த துணை உனக்கு இல்லை ஒரு அப்படி நல்ல ஒரு துணை கிடைச்சாலும் தாய் விட மாட்டாள். ஐயா விட்டுறாத, அவனை விட்டுறாத, அவளை விட்டுறாத, நீ செய்கிறையா அந்த பிள்ளை எங்களை குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை என்று தாய் வாதாடுவாள். ஆனால் அதை புரிஞ்சு கொள்கிற நிலை இல்லாமல் எந்த மனசு எப்படி இருந்தாலும் நான் அவள் என் அம்மா அவளுக்கு அடிமையாகணும் என்று நினைக்கக்கூடாது. உன்ற மனைவிக்கும் பிள்ளை இருக்குது, தாய்மை இருக்குது. அதனுடைய அதே இது உன்ற பிள்ளைக்கும் உன்ற மகனோ அப்படி ஒரு பிள்ளைய செய்தால் நான் எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு அவைகளுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளும் அதே காரியத்தை அவைகளுக்கு அந்த வயதுல கொடுக்கும். அந்த நேரம் அவையோட பேரண்ட்ஸ் இருக்க மாட்டோம், அந்த பெற்றோர் இருக்க மாட்டோம் அவருக்குரிய. ஆனா அதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கும். கட்டாயம் எல்லாருக்குமே எந்த ஆம்பளை பிள்ளைக்கு எந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு பொருத்தமான துணை வர இல்லையே, எந்த பிள்ளை இப்படி ஒரு துணை வந்திருந்தா அவன் வாழ்க்கை எவ்வளவு கௌரவமா போயிருக்கும், எவ்வளவு மதிப்பா போயிருக்கும் என்ற ஒரு ஆசை ஆர்வம் எல்லாம் அப்பேக்கையும் உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் அடிப்படை ஆதங்கத்தை வழிகாட்டி உணர்ச்சிகள் வேலை செய்யும். ஏன் நான் மருமகனோட போராடினா மருமகளோட போராடினான்னா அதுக்கு பின்னுக்கு ஒரு எந்த தாய்க்கும் பின்னுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். எந்த தாய்க்கும் தன் புள்ள அவளை விட்டுட்டு வரணும், அவளோட வாழக்கூடாதுன்ற எந்த தாயும் நினைக்கிறதில்லை. எந்த பிள்ளைய அவள் கௌரவமாகவும் நல்ல மாதிரியும் நல்ல ஒரு சமுதாயத்துல பரந்த சமுதாயத்துல எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்ல ஒழுக்கமா இருக்கணும். அதைத்தான் ஒரு தாய் எதிர்பார்க்கறது ஒழிய
சும்மா இதுதான் உலகம், இதுதான் நாகரிகம், இப்படி என்ற ஒரு கோணத்துக்கு போகிறதுக்கு எந்த தாயும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாள். அந்த அப்படி ஒத்துக்கொள்ளாத தாயை ஒரு விரோதியாக இந்த காலத்து பிள்ளைகள் பார்க்கணும். எனக்கு அம்மா ஒரு விரோதி என்று பார்க்கணும். ஆனால் உண்மையின் நிலை அவைக்கும் அவையிட பிள்ளைகள் தங்களுக்கு தங்களோட மனதுக்கு பிடிச்ச ஒரு துணையவோ துணையனோ ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ கொண்டு வரைக்கத்தான் அந்த வேதனையும் சோதனையும் அப்போ தெரியும். எங்களோட அம்மா அந்த நேரம் வளர்த்து கொண்டு இருக்கேக்குள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவேன், எனக்கு 8 பிள்ளைகளும் வந்து ஒவ்வொரு பக்கத்தால் கொண்டு வந்து காசு கொண்டு வந்து சரிக்குள்ள நான் ஒரு ஒரு கோடீஸ்வரியாக இருப்பேன், எதிர்காலத்தில் ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பிள்ளைகளுமே என்னை வந்து பார்க்கும், இதை செய்யும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வளர்ந்து கொண்டு வரைக்குள்ள வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம் வந்து ஒரு பிள்ளையை எப்படித்தான் நீங்கள் வளர்த்தெடுத்தாலும் அவைகளுக்கு வர்ற வாழ்க்கை துணைன்றதும் வந்து முக்கியமான ஒன்று. அதில் வந்து ஒரு பிள்ளை நடக்கக்குள்ள அந்த பிள்ளை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து வராது. அது மாதிரி அம்மா வந்து ஒரு தன்னுடைய மகன் ஒரு ஆளில் வந்து இதை நம்பிக்கை வச்சிருந்தவர், அவர் தான் தன்னை பார்ப்பார், அவர் தான் அம்மா உன்னை தேரில் வச்சு தாங்குவன், அப்படி செய்வன் இப்படி செய்வன் அப்படி என்று சொல்லி சொன்ன மகன் இப்போ மனசு 2 இருப்பான், எழுமண்ணா எழும்புவான், தோப்புக்கரணம் போடுனா போடுவான், அந்த மாதிரி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறான். அந்த எங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயே எங்களோட வாழ்க்கை பயணத்திலேயே நாங்கள் இப்படியான அனுபவங்களை வந்து கண்டதால் எனக்கு அந்த வாழ்க்கையில் யார் பெற்றோர் பிள்ளைகளை வந்து வளர்த்தாலும் சொல்லுவேன்னு அதிக பிள்ளைகள வந்து அதிக பற்றி வந்து வைக்காதீங்க. இப்போ இருக்கிற பாசம்ன்றது வந்து 18 வயதுக்கு மேலே அந்த பிள்ளைக்கு வேறு ஒரு ஆளில் வந்து ஏற்படைகளும் உங்களோட ஒரு சராசரி ஒரு பார்வை தான் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ இவ்வளோ காலம் கடந்து வந்த அன்பை வச்சு என்ன இந்த பிள்ளை பாசம் எனக்கு காட்டலுன்னு எங்கே வேண்டி வரும். இப்போ நோமலாகவே பார்த்து நோமலாகவே நாங்கள் போய்க்குள்ள வாழ்க்கையில் அவை திருமணம் ஆனால் என்ன ஆகாட்டின்னா அவங்க வாழ்க்கை கடந்து போனாங்கன்னா பாசம் தந்தால் அவை பாசம் காட்டினா ஓகே, காட்டாட்டி அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்பார்ப்போட பயணிக்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு விஷயத்தை வந்து விளங்கி கொள்ளணும். பிள்ளைகள மைண்ட் செட் 18 வயது வரைக்கும் இருந்த மைண்ட் செட் அதுக்கு பிறகு அதே மாதிரியே இருக்குதா இல்லை, அதே மாதிரி அதுக்கான அமைகிற வாழ்க்கை துணை அப்படி என்ன நிறைய இருக்குது. அதால் இன்று வரைக்கும் கண்கலங்கி கொண்டு மனங்கலங்கி கொண்டு இருக்கிற பெற்றோர் வந்து இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பெற்றோர் வந்து என்னட்டு அந்த உதவி கேட்குற பெற்றோர் இருக்கணும். இப்போ ஒரு சிலரை வந்து கேட்டால் ஒரு சிலர்கிட்ட விவரம் கேட்டால் பிள்ளைகள் வந்து பார்த்தா அங்கங்கே நல்லா தான் இருப்பினும் நல்ல ஒரு நிலையில் தங்களுக்குன்ற ஒரு கௌரவம் இதை வந்து வச்சுக்கொண்டு இதாக இருப்பினோம். ஆனால் அம்மாக்கள் வந்து பார்த்தா இன்னிலன்ற ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில் வந்து இருப்பினோம். அப்போ அந்த கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கேக்க அவைகளுக்கு தெரியாத வழியை நம்ம இவ்வளோத்துக்கு வசதியாக எப்படி இருந்தாலும் எங்களோட சகோதரங்கள் அதே மாதிரி எங்களோட பெற்றோர் இவை வந்து எப்படி இருக்கிறதுன்றதை பார்த்து தான் சமூக அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கான். நான் வசதியாக இருந்து அம்மா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் வேலையில் அப்போ வாழ்கிற காலத்தில் பெற்றோர் பிள்ளைகள் வந்து பெற்றோரை வந்து கட்டாயம் வந்து உங்களால் முடிஞ்சது இப்போ இவ்வளவுதான் அவ்வளவுதான்ன்ற உங்களால் முடிஞ்ச என்னதோ பார்க்கக்கூடியதை வந்து பார்க்கணும். அவையில் கடைசி காலத்தில் பார்க்க வேண்டியது கடமை. அதை நான் அந்த இப்போ அம்மாவை வந்து பார்க்குறது, அம்மாவுக்கு தேவையானதை வந்து வேண்டி கொடுக்குறது, அப்பாவை பார்க்குறது, இதெல்லாம் வந்து நான் செய்கிறது காரணம். நான் செய்கிறதுக்கான காரணம் வந்து எந்த பிள்ளைகிட்ட வந்து நான் கேட்கக்கூடாது, எனக்கு இதை அதை செய் என்று சொல்லி கேட்கக்கூடாது. இது ஒரு கொள்கையாக சொல்லுவேன். நமக்கு எது தேவை, எப்படி எங்களோட வாழ்க்கை இருக்கணுமோ அதை நாங்கள் நடந்து கொள்ளைக்குள்ள அதுபோல் எங்களோட வாழ்க்கை மாறும். ரைட், எல்லாருமே பிள்ளைகளை சந்தோஷமா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பிள்ளைகளை இல்லை பெற்றோரை வந்து சந்தோஷமா பார்த்துக்கொள்ளுங்க. தாய் இப்படி செய்யறா அப்படி செய்யறான்னு கிட்டவளன்னு சொல்லக்கூடாது. தாய்க்கு ஒரு பக்கத்துல பெத்த தாய்க்கு பாசம் இருக்கும். பெத்த வயிறு குளிர்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான் நான் சுருக்கமா சொல்றேன். அப்படி இல்ல, பாசமா இருக்கணும்டா. அள்ளி காசு தாரது பாசம் இல்ல, ஒரு அன்பு. அம்மா சொல்றது சரி என்றதை ஏற்றாலே அதே பாசம்தான். அம்மா உண்ட சொல்றான்டா, ஓ அதான் அம்மா இதுக்குத்தான் சொல்றா, இது சரியாத்தான் இருக்குமெண்டா அதை ஏற்றுக்கொண்டாலே அதே பாசம். என்ற பிள்ளை என்ற சொல்லு கேட்கிறான், அப்ப அவன் நல்லா வந்துடுவான்னு தான் நான் யோசிப்பேன். என்ற பிள்ளை என்ற சொல்ல கேட்கிறான், அவன் நல்லா வந்துடுவான். உனக்கு மகன் இது கூடாது, நீ இந்த வழிக்கு போகாத என்று சொன்னா, ஓ அம்மா சொல்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லது நான் அம்மா ஒரு இதை பற்றி கதைக்கிறா கொள்றாண்டா, அதை விட்டு நீங்கள் இருந்து நீங்களாவே நோட் பண்ணி நீங்களாவே பார்த்து நீங்களாவே அதில் சரிபுல கண்டுபிடிக்கணும். முடியும் தாய் என்ன வந்தவளை விட அவள் என்ன பெரிய ஆளா, தாய் எனக்கு அவள்லாம் பெருசுன்னு சொல்லி அந்த வாதாடுறத வந்து இப்போ அம்மா வந்து சுருக்கமாக கேட்கறது உங்களோட மனைவி மேல நீங்க தூக்கி பாருங்க, அப்படியும் பாருங்க. ஆனா உங்களுக்கு முன்னால பாக்காதீங்க. எங்களுக்கு முன்னால பாக்குறேன்னா நாங்க தான் பெருசுன்னு நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லல, எங்களுக்கு முன்னால பாக்கல, எங்கட கதைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்கோ. ஒரு
ஒரு மரியாதை கொடுங்கோ, தாயிட கதைக்கு மரியாதை கொடுங்க. எங்களுக்கு முதல் ரெஸ்பெக்ட் பண்ணி அம்மா மனைவி என்ற அம்மாவுக்கு அம்மாவோட கொண்டு போய் மனைவியை ஒப்பிட்டு போட்டு நீங்க இருக்கக்கூடாது. அம்மா என்னத்துல செய்துட்டு மனுஷிக்கு பின்னால இருந்து கதை சொல்லக்கூடாது. அம்மா அவன் உடம்பு நிலை என்ன மாதிரி இருக்கோ, அவன் என்ன சாப்பிட்றானோ, அவன் வாழ்க்கை செலவு, அவன் வாழ்க்கை உயருமோ அல்ல கஷ்டப்படுவானோன்றதுதான் தாய்க்குள்ள யோசனை. மனைவி என்ன யோசிப்பால், எந்த மனுஷனால இவ்வளவு எனக்கு உழைச்சி தர முடியும், எந்தெந்த பக்க தலைவர் உழைப்பார் அப்படின்றதான் நினைச்சு தான் அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம். தாய் அப்படி நினைக்காது, இவன் இன்னும் கஷ்டப்பட்டு போயிடுவானோ, இவன் இந்த வழிக்கு போயிடுவானோ, இந்த கெட்ட வழியில போயிடுவானோ, இவன் நல்ல வழியில போவானோ மாதிரி நடந்து கொள்ளுங்க. சுருக்கமா சொல்றதுக்கு தெரிஞ்சது இப்ப யாற்ற வயிறு எரியிற மாதிரி நீங்க வாழ்ந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா பெத்த வயிறு எரியிற மாதிரி வாழ்ந்து இவனும் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. அப்படித்தானேம்மா? இல்ல, உங்களுக்கும் அதே கூட பிள்ளைகள் செய்யும். ஓ, அன்னைய தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அம்மா 1000 முறை மனுஷியா 2 மனுஷி 3வது மனுஷி 4வது மனுஷி எடுத்துட்டு போயிடலாம். சிம்பிளா புள்ளியா ஒரு 40 45 50 வயசு இருக்கு மாதிரி பெத்துட்டு போயிடலாம். ஆனால் அம்மா அப்பா இது ஒன்றுதான் உங்களுக்கு. பதால அவை அறிவுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, கூடினவங்களா இருந்தாலும் சரி, வசதி உள்ளவளா இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டாலும் சரி, அதைத்தான் பேச்சுக்களை நீங்க பொறுமையா கேட்டு அவங்க லூசுத்தனமா கதைப்பாங்க. சில கதைகள் நியாயமே இல்லாம இருக்கும். சரி, எந்த அம்மா தானே லூசுத்தனமா கதைக்கிறா, எந்த அம்மா தானே விசற்போக்கா நடந்து கொள்றா, அது பிரச்சனை இல்லை, அந்த நேரம் தெளிவா இருந்தவங்க தானே, இப்பதானே அவங்களுக்கு மண்டை தட்டிட்டு அப்படின்னு சொல்லி அதை நீங்க சமாளிச்சு போகணும். இப்ப எல்லாமே சரியா பேசுவாங்க, எல்லாமே சரியா கதைப்பாங்க, எல்லா இடத்துலயும் சரியா நடந்து கொள்ளுவாங்க அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். அங்க எல்லாம் பிள்ளையா நடப்பாங்க. ஆனா அவ்வளோத்தையும் சரியா நான் செய்யறேன் ஒரு போதும் இல்லை. அதே ஒரு போதும் இல்லை. அம்மாக்கள் எத்தனையோ அனுபவத்தை கண்டு வந்தவினம், அம்மாக்கள் எத்தனையோ அனுபவங்களை கண்டு வந்தவைக்கு ஒரு பிள்ளைன்ற நகர்வுல தெரியும் அவட குணம் என்ன, அவட நடை என்ன, அவட உடை என்னன்ட்டு தெரியும். நீங்கள் உங்களுக்கு பெற்ற தாய்களுக்கு கதை சொல்லக்கூடாது. பெற்ற தாய்களுக்கு கதை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தம்பி இதை எத்தனைன்னு கேட்டு 4 சொன்னால் 4 தானம்மா மண்டையை ஆட்டி போட்டு நாங்கள் அங்காளா போயிடுவோம். ஆனால் இது 3 சொல்லக்கூடாது. சொன்னா உனக்கு என்னை விட அறிவுல நீ பெரிய ஆளாயிட்டியா, என்ன மதிக்கல, அப்படித்தானே? ஓ, காசு அம்மாட்ட காசு இருந்தானே இல்லாட்டானே அம்மாவுக்கு ஒரு உயிரோட இருக்கும் வரைக்கும் அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா அம்மா சாகும் வரைக்கும் உங்களை பற்றி தான் சிந்திச்சு கொண்டுப்பா. அடுத்தவன்ட வீட்டு பிள்ளையும் அடுத்தவனை பற்றியும் அவ சிந்திக்க போறதில்லை, தான் பெற்ற பிள்ளைய பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருப்பா. அந்த தாய்க்கு நீங்க ஒரு மரியாதை கொடுத்தே ஆகணும் சாகும் வரைக்கும். ஓ, பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிற காலத்துல நிறைய விஷயங்களை செய்யாம பிறகு செய்வோம், பிறகு கடந்து போவோம், அவைகளை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது, அவைகளுக்கான பிடிச்சமான செயல்களை செய்யறது, இதுகளை செய்யாம அதை தவற விட்டு போட்டு அதுக்கு பிறகு நான் அப்படி இருந்த நான் எல்லாமே இருக்குது, என்னட்ட இப்போ இது இருக்குது, ஆனால் அனுபவிக்காக்கள் இல்லை, இதை கேட்டவங்க கொடுக்க இல்லை, நான் இதை செய்த நான் காலத்துக்கும் மனம் வெந்து கடைசி மட்டுமே மனம் வெந்து இறந்து போன நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவை இருக்கிற காலத்தில் எதுவுமே செய்ய வேண்டி இருக்கிற அந்த நாள் சம்பளம் ஜோரம் சாப்பிட்றீங்களா, அள்ளி கொடுத்து அழகா சாப்பிட்டு சந்தோஷமா போய் பேரண்ட்ஸை சந்தோஷமா வச்சிருந்து அடுத்த இதுக்கு ஏன்னு சொன்னா உங்களோட அம்மா தான் உங்களை பற்றி சாகும் வரைக்கும் யோசிப்பா, உங்களோட பிள்ளை உங்களை பற்றி யோசிக்காது. ஏன்னு சொன்னா பிள்ளையும் அதை என்னோட துணையோட என்னோட இதோட போய் அது தண்டை போக்குக்கு போய்கொண்டிருக்குது. ஆனபடியால் நான் சொல்றது என்னண்டா, அன்னையருக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பக்கத்துல வச்சு கொள்ளுங்க. வெளியில காட்டாட்டாலும் மனசி பேசுவாள், மனசி என்ன நினைக்கிறாளோ, மனசி என்ன மாதிரி இன்றைக்கு நடந்து கொள்றாளோன்னு சொல்லி யோசிக்காமல் அன்னையருக்கண்ட ஒரு பக்கத்துல அவளுக்கண்ட ஒரு மரியாதையும் பாசத்தையும் வச்சு கொள்ளுங்க. மனசியும் ஒரு அன்னையா இருக்கிறாள். இப்ப எல்லாத்தையும் நாங்க பேணி நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்நேர மனநோகாமத்தான் நடக்கிறோம் நாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுவும் அன்னதான், இதுவும் அன்னதான், எல்லா அன்னையர மனமும் இல்ல அண்ணன் ஒரு நாளும் வசதியையும் காசு பணத்தையும் அண்ணன் பார்க்க மாட்டான். அந்த அண்ணன் போராடுறது தன்னை பிள்ளைய வளர்க்கறதுக்கு, அந்த அண்ணன் போராடுறது என்ன பார்க்கல. இல்ல இந்த அண்ணன் அண்ணதான் எப்பயுமே பிள்ளைய பற்றி சாகும் வரைக்கும் யோசிச்சு கொண்டிருப்பாள். அந்த அண்ணன் தன் பிள்ளைய பற்றி யோசிப்பாள். அதை நான் பிள்ளையன்று சொல்லல. ஒவ்வொரு அன்னையையும் ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இது வந்தாலும்
ஒரு அவக்கண்ட ஒரு மரியாதையும் அவக்கண்ட ஒரு பாசத்தையாவது கொடுங்கோ. பாசமும் மரியாதையும் இருந்தால் மற்ற எல்லாம் எல்லாம் கிடைக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்னையை வந்து இது செய்யுங்க. உங்களுக்கு எந்த பிள்ளைகள் பார்த்ததோ பார்க்கலையோ உங்களை வந்து கடைசி மட்டும் சகல நீங்கள் ஆசைப்பட்ட சகல விடயங்களையும் அடைந்து அனுபவித்து வாழ்கிற அளவுக்கான சகல வழிவகைகளையும் நான் உருவாக்கி தருவேன் அப்படின்றத வந்து தெரிவித்து கொண்டு நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். வேறு என்ன சந்தோஷம் தானே? வேற என்ன சொல்லுங்க? இல்லை சொல்கிறேன், எல்லாரும் அந்நியரை புரிந்து கொள்ளுங்கள். அந்நியர் அன்னைக்கண்ட ஒரு மதிப்பு, அன்னைக்கண்ட ஒரு மரியாதை, அன்னைக்கண்ட ஒரு பாசத்தை வச்சு கொள்ளுங்க. உங்களோட மனசிலும் வச்சு கொள்ளுங்க, மனுஷனிலும் வச்சு கொள்ளுங்க. அன்னை என்றவள் இவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு அவள் உங்களோட மனசையும் அன்னையாக இருக்கலாம், நானும் அன்னையாக இருக்கலாம், எல்லாரும் அன்னையாக இருக்கலாம். அன்னையானவள் தன் பிள்ளைக்கு அவள் தூய்மையானவள். அதை நீங்கள் ஒருவரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அன்னைய தினத்தை எல்லாருமே கொண்டாடுங்க. உங்களோட அம்மா அப்பாவை மனம் விட்டு உங்களுடைய பாசத்தை வந்து வெளிப்படுத்துங்க. நான் உன்னை உயிரே வச்சிருக்கிறேன், ரைட், உன்னை வந்து பார்ப்பேன், உனக்கு என்ன தேவை, அடுத்தது என்ன அக்கறை செலுத்தி நீங்கள் அக்கறை செலுத்தி கேட்குற ஒவ்வொரு வசனங்களும் வந்து அவைகளுக்கு பெரிய ஒரு ஆனந்தம் அளிக்கிற விடயமாக வந்து இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர் இப்பயும் வந்து நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டு போகிறது, இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டா எந்த வாழ்க்கை சரியில்லை, அதுக்காக தங்களோட வாழ்க்கையை கவனிக்காமல் ஓடிக்கொண்டே திருவிடம் இந்த பிள்ளைகளை வளர்க்க மட்டும்தானு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துருக்கும், அவையிற வாழ்க்கையை இழந்து வயதாகி போய் இருப்பினம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் கண்டு கொள்ளாது, அதுக்கு பிறகு கவலைப்படுவினம். எந்த வாழ்க்கையை முழந்து இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளும் கவனிக்குது இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் அப்படி சொல்லியால் கனவேரை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். நீங்களும் வந்து இந்த உலகத்தில் எங்களுக்கு மன கவலைகளையும் இதுகளையும் ஏற்படுத்துறதுல பெரிய பங்கு எதிர்பார்ப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி வச்சிருந்தோம்னா ஏமாற்றம் ஒன்று கட்டாயம் அங்கே இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதனிடம் ஏமாற்றங்கள் இல்லை. ஒரு தாய் பேசினால் என்ன, சண்டை பிடிச்சா என்ன, முரண்பட்டான்னா உடனே பிள்ளைகள் நினைக்கிறது, ஓ இவ காசுக்குத்தான் எங்களோட சண்டை பிடிக்கிறா, ஐயோ இந்த அப்படி என்ற ஒரு தாய் நினைக்காது. தாய் நினைக்கும் இந்த பிள்ளைன்ற வாழ்க்கை எப்படி போதோ என்ன, அதுக்குத்தான் போராடுவாள். அவள்கிட்ட இருக்கிற காசை பறிக்கிறதுக்கு தாய் போராடாது என்பதை நான் கடைசி வரையும் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். சரி, அப்ப நன்றியை தெரிவிச்சு விடுவோமா? நன்றி. எல்லாருக்குமே திரும்ப திரும்ப அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொண்டு நன்றிகளையும் வந்து தெரிவிக்கிறேன். நன்றி.